ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஆகஸ்ட் 13, 2024. சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். நாக்குக்கு, கண்ணுக்கு, செவிக்கு மானிடன் தபலத்தை கற்றுக் கொடுக்கிறான். இதற்கு எதிரான பயிற்சியில் மனதை திருப்ப வேண்டும். நல்ல விஷயங்களின் மீது மனதை செலுத்த வேண்டும். சிறு வயதிலிருந்தே ஏகாக்கிரதையுடன் நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு கணமும் நிகழும் செயல்கள் நல்லதாகுமா இல்லையா என்று பரிசீலித்து பார்க்க வேண்டும். மனிதன் செய்யும் ஒவ்வொரு பணியும் ஒளியாகி மனித வாழ்க்கை எனும் சிலைக்கு உருவத்தை கொடுக்கும். அந்த ஒளியை தவறாக பயன்படுத்தினாலோ தீங்கு விளைவதோடு அல்லாமல் மனித வாழ்க்கை எனும் சிலையும் பாழாகிவிடும். அதனால் மிக மிகச் சிறிய விஷயங்களிலும் கூட விழிப்புடன் செயல்பட வேண்டும். நீரில் மூழ்கி கொண்டிருப்பவனுக்கு சிறு களி கூட உதவியாக இருக்கும். அவ்வாறே சம்சார சாகரத்தில் மூழ்கியவர்களுக்கு ஏதோ சற்று நல்ல விதமாக பேசினாலும் கூட அதுவே வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கக்கூடும். செய்த நன்மை வீண் போகாது, செய்த தீமையும் வீண் போகாது. எனவே சிறிதளவு கூட தீய செயல்களை செய்யாமலும், பார்வையை புனிதமாகவும், செவிகள் தூற்றுவதை செவிமடுக்காமலும், இயன்றவரை பகவத் போதனைகள், நல்ல விஷயங்கள் ஆகியவற்றை கேட்டுக்கொண்டும், வாய் நல்ல சொற்கள், நாமஸ்மரணை, சத்திய வாக்கு ஆகியவற்றையே பேசிக்கொண்டும் இருப்பதற்கு எப்போதும் முயன்றிட வேண்டும். இவ்வாறு கவனத்துடன் விழிப்புடன் செயல்பட்டால் இறுதியில் வெற்றி நிச்சயம். பிரேமவாகினி அத்தியாயம் 27. நற்குணங்கள், நன்னடத்தை, நற்சிந்தனைகள், நல்லோரின் நட்பு ஆகியவற்றினால் இறைவனை வழிபடுவதே மேன்மையான வழிபாடாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.